நண்பர்களே, டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கரோட நினைவு நாள். அதோடு சேர்த்து பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நாள். இதனைத் தொடர்ந்து தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக டிசம்பர் 6ஆம் தேதியை கடைபிடித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனிதநேய மக்கள் கட்சியோட தலைவர் ஜவாஹிருல்லாவும் கலந்துருக்காரு. கூட்டத்தில் பேசின திருமாவளவன் ஒரு கருத்தை முன் வச்சிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு வழிபாட்டு தலம் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல முன்னாடி வேற ஒரு வழிபாட்டு தலம் தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நாட்டில் ஒரு வழிபாட்டு தலம் கூட மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருப்பார். ஆனால் ஒரு சில ஊடகங்கள் எந்த மாதிரி செய்தியை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுறதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து இந்து கோயில்களையும் இடிச்சிட்டு பௌத்த விகாரங்களாக மாற்றணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைக்குரிய செய்தியை வெளியிட்டுட்டாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா திருப்பூரை சேர்ந்த இந்து முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் திருமாவளவன் தலையை வெட்டி கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு அளிக்கப்படும் அப்படின்னு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இவருடைய இந்த கருத்துக்கு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு சிவப்பு பாக்ஸை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.